ஐயா நாராயண வைகுண்டர் கொல்லம் ஆண்டு 1008ஆம் ஆண்டு மாசி 20 திருச்செந்தூரிலே மகரச் சிலையிலே நாராயணருக்கும் அம்மை மகாலட்சுமிக்கும் குழந்தையாக வைகுண்டமாக அவதரித்தார். மகாவிஷ்ணுடைய 10வது அவதாரமாக ஐயா வைகுண்ட அவதாரம் ஏற்பட்டது. அந்த வைகுண்ட அவதாரம் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கழித்துதான் ஐயாவுடைய அகிலத்திரட்டமான ஆகமம் எழுதப்பட்டது. அந்த வாசகத்தை ஐயா அகிலத்திரட்டிலே சொல்கிறார்கள். அதாவது அகிலத்திரட்டம்மானை இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னாக அப்படி ஒரு அகிலத்திரட்டம்மானை என்று தோன்றும் என்று சொல்லி கொல்லம் ஆண்டு 998 உறுதியாக அகிலத்திரட்டம்மானை வரும் என்று தேவசங்கம் கூடி உலகிற்கு அறிவித்தது. அதுபோல தேவசங்கம் கூடி ஒரு கூட்டமாக 1008ஆம் ஆண்டு அங்கே வைகுண்டமாக உதயமாகிவிட்டது. கொல்லம் ஆண்டு 1016 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுகுதியுட நித்திரை, அதாவது அரிகபாலம் சீடவர்கள் இரவில் மாதாபிதாவையும் தொழுது இறைவனையும் தொழுது அவர் ஸ்தோத்திரம் செய்துவிட்டு தூக்கத்திலே ஆழ்ந்த நித்திரையில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு சுப நேரம், ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல லக்கணம். அந்த நேரத்திலே இந்த நாராயணர் சீசர் அரிகபால சீசருடைய அருகில் போய் அமர்ந்து அவரை தட்டி எழுப்பி உட்கார வைத்து அவர் அருகிலே ஐயா உட்கார்ந்து இருந்து ஒரு ஏடு எழுத வேண்டும். அது உன் மூலமாக தான் எழுதப்பட வேண்டும். அதை நான் சொல்ல சொல்ல நீ எழுத வேண்டும். அதன் பிறகு நான் உனக்கு உள்ளே உன்னுடைய மனதிலே நான் குடியிருந்து உனக்கு வேண்டியதை உணர்த்துவேன். அதன்படி நீ எழுத வேண்டும் என்று சொல்லி ஐயா சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அதன் பின்னர் ஐயா சீசருடைய உள்ளத்திலே இருந்து அதை ஐயா சொல்ல சொல்ல சீசர் எழுத அந்த அகிலத்திரட்டம்மானை எழுதி முடிக்கப்பட்டது.